எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 9. நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி சித்திர தையலாடை உனக்காக உடுத்தி சாயந்தீத்த பாதரட்சிகளை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையும் மூடிக்கொள்ள பட்டு சலவையும் உனக்கு கொடுத்து. நீங்கள் அப்படியே 15வது வசனத்தை வாசிங்கள். நீயோ வென்றால் உன் அழகை நம்பி உன் அழகிலே உன் கீர்த்தியை புறஜாதிகளுக்கு பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த மகிமையினாலே அது குறைவானதாய் இருந்தது என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நீயோவென்றால் உன் அழகை நம்பி உன் கீர்த்தியினால் சோரமார்க்கமாய் நடந்து வழிப்போக்கரில் உனக்கு நேர்பட்ட யாவரோடும் வேசித்தனம் பண்ணி. நீங்கள் அப்படியே 4வது வசனத்தை வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானமும் என்னவென்றால் நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் கோரி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருக்கவில்லை. நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதனால் நீ வெளியே எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது நீ மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடந்ததை நான் கண்டு உன் இரத்தத்திலே கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். அப்பொழுது உன் இரத்தத்தினால் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். உன்னை பயிரை போல அநேகமாயிரமாய் பெருகும்படி வைத்தேன். நீ வளர்ந்து பெரியவளாகி மகா சௌந்தரியம் உள்ளவனாய் ஆனாலும் உன் நிர்வாணமும் நான் உன் அருகே கடந்து போகிற போது உன்னை பார்த்தேன். உன்மேல் வஸ்திரத்தை விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று. இங்கே பாருங்க, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் அவ்வளோ அழகா உன்னை அங்கிருந்து தூக்கி எடுத்தேன், உனக்கு எல்லாத்தையும் நான் செய்தேன். அதான் ஒரு பெண்ணை சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பெண்ணுக்கு என்னென்ன தேவை, எந்தெந்த வயசுக்கு என்ன தேவை, எவ்வளோ பாதுகாப்பு தேவை, எல்லாத்தையும் உனக்கு கொடுத்து எல்லா வளர்ச்சியும் உனக்கு கொடுத்து அவ்வளவு மேன்மையாக வச்சதுக்கு பிறகு நீ என்ன பண்ணுன அப்படின்னா என்னை விட்டு சோரமாய் போன. நீ அழகா இருக்கிறத வச்சு நீ அதை வச்சு என்ன பண்ண, உன் சரீரத்தை விட்டு வேசித்தனம் பண்ணின. அதனால தான் நான் உன்னை கைவிட வேண்டிய சூழ்நிலை. இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ள தான் இந்த நெகேமியா அவனுடைய முன்னோர்கள் அப்படி கர்த்தரை விட்டு தூரத்தில் போனாங்க. ஆண்டவர் அந்த ஜாதியை மட்டும் தனியாக தெரிஞ்சுக்கிட்டு அவளை நேசித்து நடத்தினாரு. இவங்க துரோகம் பண்ண உடனே கர்த்தருடைய கை அவர்களிடம் எடுக்கப்பட்டுருச்சு, சாபத்தின் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டார்கள். இப்போ அந்த பாரத்தை தான் நெகேமியா தன்னுடைய இருதயத்தில் சுமக்கிறாரு. அப்படி சுமக்கிறாரு. இல்லை இல்லை, எங்கள் அம்மா அப்பா என் ஆண்டவருக்கு பண்ணின கொடுமை கொஞ்சம் இல்லை, ரொம்ப பெருசு. எங்கள் அம்மா அப்பாவுக்கு சகலத்தையும் கொடுத்தது கர்த்தர். ஆனால் எங்கள் அம்மா அப்பா எங்கள் அப்பா ஏசப்பாவை மதிக்கலை. இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். பிரதர் சிஸ்டர், உங்களை ஆண்டவர் எங்கேருந்து தூக்கி எடுத்தார்? எங்கிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுத்தார்? எங்கிருந்து ஆண்டவர் உங்களை எடுத்தார்? ஆனால் நீங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஆண்டவர் கைவிட்டு விட்டார் என்றால் உங்களுடைய மதில் சுவர்கள்லாம் எடுக்கப்படும், பின் சன்னதிக்கு அது சாபமாக மாறிடும். ஸோ எல்லாருமே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னையும் என் தகப்பனையும் என் தாயையும் என் முன்னோர்களையும் மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? நெகேமியாவுடைய ஜெபமே அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே என் மேல் இரக்கம் காண்பியும் என்று கர்த்தர் சமூகத்தில் முழு பலத்தோட கூப்பிடுங்க. எங்க அப்பா நல்லவர் அல்லப்பா, எங்க அப்பா மனுஷனுக்கு முன்னாடி நல்லவரா இருந்தாரு, ஆனா அவருடைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை, நல்ல வாழ்க்கை இல்லை. நம்ம எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் நம்ம அப்பா ரொம்ப நல்லவர், நம்ம அம்மா ரொம்ப நல்லவங்க, ஆனா ஆண்டவருக்கு விரோதமா அவங்க எத்தனையோ தவறுகளை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க இந்த உலகத்துல ஒரு சன்மார்க்க ஜீவனம் பண்ணினாங்க, ஆனா அவர்களை தூக்கி எடுத்த ஆண்டவரை அவங்க மதிக்கவே இல்லை.
அவர்களை தூக்கி எடுத்த ஆண்டவர் அவங்க நினையாமற் போனார்கள். அவங்க நிறைய பேர் விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் நின்னாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க. நீங்க இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்றதற்கு உங்க அம்மா அப்பா ஒரு பெரிய காரணம், உங்க முன்னோர்கள் பெரிய காரணம். ஆனா அவர்களை காப்பாற்றினது, அவர்களை போஷித்தது எல்லாமே கர்த்தர் தான். உங்களை இந்த ஆலயத்துல இன்னைக்கு கொண்டு வைக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்க முன்னோர்களை கர்த்தர் அவ்வளவு பிரச்சனை பண்ணி அவங்களை காப்பாற்றினார் கர்த்தர். உண்மைதானே? எஸ், சொல்லுங்க ராஜா. ராஜா இயேசுவே, எங்களுடைய முன்னோர்களுடைய சாபம் எங்களை விட்டு மாறட்டும்னு சொல்லுங்க. எங்க அப்பா எனக்காக வச்சிருக்கிற அந்த வேலையை நான் தகர்க்கிறேன்னு சொல்லுங்க. உனக்கு மூளை இல்லைன்னு சொல்லலாம், நீ வளர மாட்டேன்னு சொல்லலாம், உன் வாழ்க்கை அப்படியே அமையும்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நீ பைத்தியம் அப்படின்னு உன்னை திட்டலாம், உனக்கு ஞானமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல, கர்த்தர் இன்றைக்கு கர்த்தர் மன்னித்து அவர்களுடைய தலையெழுத்து, அவர்கள் வைத்த அந்த தாக்கீதை கர்த்தர் உடைத்து உங்களை தலை நிமிர பண்ணுகிறதற்கு, உங்களை வெற்றி அடைய பண்ணுகிறதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் சொல்லுவது நடக்க போவது இல்லை, அவர்கள் சொல்றது நடக்க போறது இல்லை. கர்த்தர் உன் தலையெழுத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களை தலையெழுத்தை மாற்றுறாரு. உங்க பிள்ளைகளுடைய தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுறாரு. அந்த சாப கட்டு இன்றையோடு முடிகிறது, அந்த அக்கிரமத்தின் கட்டு இன்றையோடு முடிகிறது. தகப்பன் மேல் இருக்கிற சாபம், தாயின் மேல் இருக்கிற சாபம், தலைமுறைகள் மேல் இருக்கிற சாபம் இன்றைக்கு உடைகிறது. கைகளை மேல உயர்த்தி கர்த்தாவே எங்களை மன்னியோ சொல்லுவோம் சொல்லுவோம் சொல்லுவோம். எங்க முன்னோர்களை மன்னியும் ஆண்டவரே, எங்க அம்மா அப்பாவை மன்னியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே. சொல்லுவோம் எல்லாரும். மழையாக இறங்கணுமே, என்னை மூற்றும் நனைக்கணுமே. என் அன்பே, என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் அன்பே, என் உயிரே. ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். மழைக்காக, மாலைக்காக காத்திருக்கும் பயிர் போல, பயிர் போல நான் காற்று வீசுமென்று ஆவலுடன் எதிர்ப்பா. இப்ப கைய மேல உயர்த்தி மழையாக இறங்கணுமே. ராஜாவே என்னை இப்போ இப்போ நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன், நான் வேறு பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. மன்னியும் அப்பா, எங்க முன்னோர்கள் செய்த பாவங்களை மன்னியும். நான் திரும்ப திரும்ப இதை ஒரு 10 டைம் சொல்லி இந்த ஆராதனை முடிக்க போற. மழையாக, மழையாக இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மழையாக மழையாக மழையாக, ஓ நானைக்கணுமே, என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. இந்த நாள் முழுதும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும்.